ஆன்மீக செயலாகவும் கருதப்படுகிறது. சித்ரகுப்தர் யார்? சித்ரகுப்தர் யமராஜரின் உதவியாளர். மனிதர்களின் அனைத்து நல்ல மற்றும் கெட்ட கிரியைகளையும் தினசரி பதிவு செய்யும் கடமையுடையவர். அவரிடம் பதிவாகும் பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் அடுத்த பிறவியும் சுகதுக்க அனுபவங்களும் அமைகின்றன. 1150 சித்ரா பௌர்ணமி நாளின் முக்கியத்துவம். சித்ரகுப்தர் வழிபாட்டுக்கே உரித்தான ஒரே நாள் இதுதான். சித்ரகுப்தர் நேரடியாக அவர்களுக்கான பாவக்கணக்கை குறைத்து விடுகிறார். இது ஒருவித பாப ரெக்கார்டு ரீசெட். பூஞா பேலன்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் கார்மா கிளென்சிங் செய்யும் தருணமாகும். பாவ நிவாரணம், எராசிங் ஆஃப் சீன்ஸ். மனச்சாட்சி தவிக்கும் செயல்கள், அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் சித்ரகுப்தர் சலனமின்றி குறைத்து வைப்பார். இந்நாளில் கிரிவலம் செய்பவர்கள் பாவரகித்தி என்று கருதப்படுவர். தர்ம புண்ணியத்தின் அதிகர பவபுருஷா நிவாரணம். சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தில் பவபுருஷா கார்மாக்கள் நிவாரணம் பெறலாம். பழைய பாவங்கள் கரையும். பவசாகரத்திலிருந்து மீட்பு, மோட்ச பாதைக்கு வழிகாட்டும் புனித கிரிவலம். இதனால் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த ஜென்மத்திலும் உயர்வு ஏற்படும். செய்ய வேண்டியவை: சுப்ரபாத நேரத்தில் காலை அதிகாலை கிரிவலம் தொடங்குவது சிறந்தது. மலையை சுற்றும்போது ஓம் நம சிவாய ஜபம் அல்லது அருணாச்சல சிவனின் நாமம் சொல்லிக் கொள்வது சிறந்தது. பசுமை, தூய்மை பேணியுள்ள நிலையை பராமரிக்க வேண்டும். பசுக்களுக்கு உணவு, ஏழை மக்களுக்கு தானம் செய்வது சித்ரா பௌர்ணமி நாளில் அதிக புண்ணியம் தரும். கடைசியாக, திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் என்பது ஒரு